ஒருத்தர் ஒருத்தருக்கு ரோஜா பூ கொடுக்கறதுல எத்தனை அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாதே சார். ஒயிட் ரோஸ் கொடுத்தா அது சமாதானத்துக்கு அடையாளம். எல்லோ ரோஸ் கொடுத்தா அது ஃப்ரெண்ட்ஷிப் அடையாளம். ரெட் கலர் ரோஸ் கொடுத்தா அதுக்கு லவ்னு அர்த்தம். சார், இப்படி எல்லாமும் இருக்கா? எனக்கு நெசமாவே தெரியாது சார். சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்ல, அந்த பூக்கடை கிளவி தினமும் நிறைய பேருக்கு ரெட் கலர்ல பூ கொடுக்குது சார். அப்ப அதுக்கு லவ்னு தான் அர்த்தமா சார்? மண்டு மண்டு. சார், ஒரு ரோஜா இன்னொரு ரோஜாவை கீழே போட்டு போக கூடாது. என்ன புரியலையா? இது உன் தலையில இருந்து விழுந்த பூதான். எப்பல அந்த கடையில வாடாத பூ வேணும்னு சண்டை போட்டு வாங்கிட்டு வந்த, அதை ஒழுங்கா வச்சுக்க கூட தெரியல. இப்படி கீழே போட்டு வருவ? இருந்தாலும் இதை நீங்க எடுத்துட்டு வரணுமா? எடுத்துட்டு வந்ததுனால தானே கொடுக்க முடிஞ்சது. வரேன் சார். சரி. பூங்கொடி, என்ன மேடம்? ஏய், உன் பேரு பூங்கொடியா? அவளை கூப்பிட்டா நீ ஏடி வாய் திறக்கற? இவளே ஒரு அல்லகை, நீ அவளுக்கு அல்லகையா? எப்ப பார்த்தாலும் வாலை புடிச்சிட்டே நிக்கிற. ஏய் பூங்கொடி, எறும்பு வா. புள்ள, உள்ள உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்டா இல்ல ட்ரீட்மெண்டானே தெரியல புள்ள. எதுக்கும் பார்த்து சூதானமா இருந்துக்க என்ன? ஏய், நீ உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏன் வீட்ல, அதுவும் ஏன் முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஜீவா உனக்கு ரோஸ் கொடுப்பான், நீயும் அதை வாங்கிப்பியா? அவன் கொடுக்கும்போது உன் முகத்துல என்ன வழியும்னு பார்த்தா அப்படியே ரொமான்ஸ் வழியுது. நான் அப்பவே நினைச்சேன், இது யார் கண்ணிலையும் பட்டா தேவையில்லாத கற்பனையெல்லாம் வரும்னு. இங்க பாரு தீபிகா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. என்னடி ஒண்ணும் இல்ல? ரோஸ் எடுத்துட்டு வந்து ஏதோ ப்ரொபோஸ் பண்ற மாதிரி உன்கிட்ட என்னமோ சொல்றாரு, ஒண்ணும் இல்லங்கற? அந்த ரோஸு என் தலையில இருந்ததுதான், அது விழுந்துருச்சு. அதை நான் கவனிக்கல. அவர் பார்த்திருக்காரு, எடுத்து கொடுத்தாரு. நீ எங்களுக்கு வேலைக்காரியா இல்ல நாங்க உனக்கு வேலைக்காரங்களா? ஜீவா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு. அவரே வந்து மருதாணி போட்டாலும் பூ எடுத்து கொடுத்தாலும் அதை நீ அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அதை விட்டுட்டு நான் உன் உயிரை காப்பாத்துனேன், உன் மேல உயிரையே வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டு அவரை கவர் பண்ணணும்னு நினைக்கிறியா? நீயே அவர் கண்ணுல படுறபடி பூவை கீழே போட்டு எடுத்து கொடுக்க வச்சிருப்ப. இங்க பாரு, தேவையில்லாமலாம் பேசாத.
எனக்கு அந்த மாதிரி கேவலமான எண்ணெல்லாம் கிடையாது. நீ பண்ணாலும் பண்ணுவடி. அந்த பூ உன் தலையில இருக்க கூடாது. ஏய், எதுக்குடி இப்ப கதவு சாத்துன? என்ன மிரட்டுறியா? ஏய், விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற. இதே ரூம்ல உனக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. அத அதுக்குள்ள மறந்துட்டியா? எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தும் போது பெரியவங்க இருக்காங்களேன்னு ஒரு மரியாதைக்காக விட்டு கொடுத்து போறேன். அதையே அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தனியா கூப்பிட்டு தாட்டு போட்டுன்னு குதிச்ச மவளை அம்புட்டு தாண்டி. ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? அன்னைக்கு நீங்க 2 பேர் இருந்ததுனால என்னால ஒண்ணு பண்ண முடியல. இன்னைக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. உன்னை ஏய், ஒத்தையா நின்னு நான் ஊரே சமாளிப்பேன். இங்க ஒத்தைக்கு ஒத்த நின்னாலும் நீ செத்த. பாக்கலாமா? மோதி பாக்கலாமா? கபடி 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 கபடி. என்னடி ஏரோக்கே வந்து ஏக்கிட்டே விளையாட்டு காமிக்கிறியா? டைரி 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 அடிச்சு துவைச்ச நம்ம அடி எப்படி? எதுக்கு நினைச்சா நீ தவிடு பொடி வினையாக்கிக்காதன்னு சொல்றேன். உன் கல்யாணத்தை நிறுத்துறதோ ஜீவா சாரை என்ன கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறதோ அப்படி நான் நினைக்கவே இல்ல. நீயா அதை உருவாக்கிக்காத. என்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடுறவ உனக்கு இவ்ளோ திமிரா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு நடக்க போற கல்யாணமே நான் உனக்கு போட்ட பிச்சை தான். அத ஞாபகம் வச்சுக்கோ. யாரடி பிச்சைக்காரின்னு சொல்ற? பொண்ணா இன்னைக்கு நீ ஒரு முடிவோட தான் இருக்கன்னு நினைக்கிறேன். என்கிட்ட அடி வாங்குறது உனக்கு அம்புல சந்தோஷமா? கைய விடுறி. இங்க பாரு, ஒழுங்கா லட்சணமா நடந்துக்க ட்ரை பண்ணு. முடியாதடி, உன்னை விட மாட்டேன்டி. சொல்லிக்கிட்டே இருக்கப்பா. இப்பவும் சொல்றேன் கேட்டுக்க. நீ வெளிக்காட்டுற அதே திமிரும் கோவமும் நான் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அத அவுத்து விட வச்சிடாத. தீபிகா, தீபிகா, அம்மா, ஐயோ அம்மா. தீபி சூப்பர் டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் இவ்வளவு அடிக்கடி தனியா கூப்பிட்டு தட்டி வைக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் வேற கதவு சாத்தி இருந்துச்சா, என்னமோ ஏதோ நான் பயந்து ஓடி வந்தேன். இங்க நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசே நிறைஞ்சிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு சாப்பாடு கூட வேண்டாண்டி. இதே மாதிரி தினமும் நடக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தினமும் வேணுமா?
இப்பதான் பெரியவன் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஜீவா கல்யாணத்தை ஆரம்பிச்சிட்டோம்ல. அப்படின்னா ஜீவா அவசரப்பட்டுட்டான்னு சொல்றியா? இல்லைங்க, ஸ்ரீ அவருக்கு வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்கிறாரு. ஏய், வாங்கோ பெரியவாள்லாம் வந்து பந்தக்காலுக்கு சந்தன குங்குமம் இட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பார்வதிமா, நீங்க ஆரம்பிச்சு வைங்க. இது மாப்பிள்ளை வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன், நீங்க தான் ஆரம்பிக்கணும். போய் ஆரம்பிங்க. இத பாருங்க, இதுல மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னு பாகுபாடெல்லாம் எதுவுமே இல்ல. எல்லாருக்கும் பெரியவங்க பார்வதி அம்மா இருக்காங்க, அவங்க ஆரம்பிச்சு வைக்கிறது தான் முறை. பார்வதி அம்மா வாங்கம்மா. போங்கம்மா. மாப்பிள்ளையும் பொண்ணையும் சேர்ந்து பொட்டு வைக்க சொல்லலாமே. ஆமா, மாப்பிள்ளை எங்க? ஜீவா ரெடி ஆயிட்டு இருக்கான், இப்போ வந்துருவான். பூங்கொடி, நீயும் போய் சந்தனம் பொட்டெல்லாம் வைமா. இல்ல பாட்டி, நான் எதுக்கு? உன் மனச பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த கல்யாணம் இவ்ளோ தூரத்துக்கு வந்திருக்குன்னா அதுக்கு நீயும் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்ல, இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நீ நல்லா தெரிஞ்சவ, அதனாலதான் சொல்றேன். போய் குங்குமம் வை. பூங்கொடி போய் வைமா, போ. வா பூங்கொடி, வந்து பொட்டு வை. பந்தக்கால் நடுறதுக்கு முன்னாடி நெல்லை போடணும். நெல் வாங்கியிருக்கேளா? கொடுங்கம்மா. ஆ வாங்கிட்டேன். மது, அதை எடுத்துட்டு வந்து கொடு. இதை எடுத்துட்டு வரேன். சாமி, வெறும் நெல்லு மட்டும் பத்தாது, நவதானியமும் போடணும். எங்க ஊர்ல எல்லாருமே மங்களகரமான காரியம் பண்ணும்போது நவதானியம் வச்சு தான் பண்ணுவாங்க. அப்பதான் அந்த காரியம் சுபமா நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. நவதானியம் லிஸ்ட்ல எழுதலையேம்மா. சாமி, வருத்தப்படாதீங்க, நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வயசுலயே இவ்வளவு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கியே. இந்த காலத்து குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டி பேரே தெரிய மாட்டேங்கிறது. பூங்குடி ஒரு இடத்துல இருந்தா முழு மனசோட எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்வா. அவகிட்ட ஒப்படைச்ச காரியம் நல்லபடியா நடக்கும், நாம நிம்மதியா இருக்கலாம். சாமி, நீங்க பூஜை ஆரம்பிங்க. தேவையான மத்த பொருளெல்லாம் நான் போய் எடுத்துட்டு வரேன். ரேஷா எடுத்துன்னு வந்துருமா? சரி. கிரானி, இத வந்துடுறேன். ஓகே. என்னக்கா? அதான் ஐயர் நெல்லு கேட்டார்ல, எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சரி. நவதானிய டப்பா எங்கக்கா இருக்கு? இதோ இதுல இருக்கு, இதையும் எடுத்துட்டு போ. ஆமாக்கா, நான் இதை எடுத்துட்டு வரேன், நீங்க எடுத்துட்டு போங்க. சரிக்கா.
எடுத்துட்டு வந்துரு. ஆ சரிக்கா. பூங்கொடி, ஆ? நாங்க பந்தக்கால் நட்டதுக்கு அப்புறம் வந்திருக்கிற ரிலேஷன்ஸுக்கெல்லாம் gift வாங்கி வச்சிருக்கேன். அது அனன்யா ரூம்ல இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா? ஆ, பூங்கொடி, எனக்கு வெயிட் எல்லாம் தூக்கி பழக்கம் இல்ல. அதுவும் இல்லாம கை ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும். அதனால தான் சொல்றேன். சரி சரி, நீ தூக்க வேணாம். அக்கா, ஐயோ, அவங்க வீட்டு ஆளெல்லாம் வேணாம், நல்லா இருக்காதுல்ல. வேணும்னா பார்வதி பாட்டிய உன்கிட்ட சொல்லட்டுமா? வேணாம் வேணாம், நானே எடுத்துட்டு வரேன். இங்க ஒண்ணுமே காணுமே. அனன்யாவை கூப்பிட்டு கேட்கலாமா? ஏய், வேணாம் வேணாம், எனக்கு தெரியும். நான் தான் அவகிட்ட கொடுத்தேன், ஒரு பிரவுன் கலர் கவர் போட்டு கொடுத்தேன். நீ இதுல செக் பண்ணி பாரு. ஆ. உள்ள 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 இருக்கும் பாரு. இங்க இல்லையே தீபிகா. சரி, இந்த பக்கம் பாரு. ஆ. இங்கேயும் இல்லையே தீபிகா. இங்க தானே எங்கேயோ வச்சிருப்பா. நீ அந்த கபோர்டை ட்ரை பண்ணி பாரு. சரி போ. பூங்குடி, நீ அப்படியே பாத்துக்கிட்டே இரு, நான் அனன்யா கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன். சரி. எந்த ஃபங்க்ஷன்னாலும் நீதான் பேர் வாங்குவியா? விட மாட்டேன்டி. இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நீ இங்கேயே கெட. நீ இருந்தனா ஜீவா என் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான். நீயும் அவன் அப்படியே ஆளை முழுங்குற மாதிரி பார்த்துக்கிட்டே நிப்ப. அத நான் வேடிக்கை பார்க்கணுமா? இன்னைக்கு அவன் என்னதான் பார்க்கணும். இன்னைக்கு ஃபுல்லா நீ ஜீவா கண்ணிலேயே படக்கூடாது.